அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து சிக்கன் டோனட் எப்படி நம்ம வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு மேகன் ஃப்ரீஸ் ரெசிபி தான். இது நம்ம பண்ணி அப் டு 1 வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி தேவைப்படுறப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வந்து வெளியே எடுத்து வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்ட்டு பார்த்துடலாம் வாங்க. இந்த சிக்கன் டோனட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இந்த போன்லெஸ் சிக்கன் வந்து நான் வந்து கழுவி நல்லா தண்ணி வடிய வச்சுருந்தேன். இதை இப்போ வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து புதினா இலை, அப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் கார்லிக் பவுட்ரு இல்லாதவங்க வந்து ஒரு 4 வெள்ளைப்பூடு வந்து இதோட சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த இட்டாலியன் ட்ரை பவுடர் இருக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஓரிகானோ இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தாலும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லாதவங்க பிளாக் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து செடர் சீஸ் இல்லைன்னா மொசரெல்லா எதுனாலும் நம்ம வந்து ஒரு கை அளவுக்கு நான் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சீஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வந்து மிக்சியில் வந்து 2-3 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு டோனட் ஷேப்புக்கு வந்து பிடிச்சிடலாம். நமக்கு கையில் வந்து கொஞ்சம் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். லேசாக வந்து நம்ம கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி டோனட் ஷேப்பில் வந்து நம்ம ரவுண்டாக வந்து நடுவில் ஒரு ஹோல் போட்டு நம்ம வந்து செஞ்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டோனட் ஷேப்புக்கு நம்ம ரவுண்ட் சைஸில் இந்த மாதிரி ஹோல் போட்டு எல்லா இதையும் நம்ம வந்து செஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பாலித்தீன் கவர் அப்படி இல்லைன்னா நம்ம கையிலேயே எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் பண்ணி பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றையாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து மைதா மாவில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மைதா மாவில் இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி நான் எல்லா பீசஸையும் நான் மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருந்தேன். இப்போது ஒரு முட்டையை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வந்து இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மைதா மாவில் கோட் பண்ண அந்த சிக்கன் டோனட் எல்லாத்தையும் இந்த மாதிரி முட்டையில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற 1/4 கிலோ சிக்கனில் வந்து எனக்கு 6 டோனட்ஸ் கிட்ட கிடச்சிருந்தது. நான் இன்றைக்கி ஒரு மீடியமான சைஸில் வந்து நான் தட்டி எடுத்திருக்கேன். நம்ம இதை விட சின்ன சைஸில் தட்டி எடுத்தால் நமக்கு இதை விட கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இப்படி எல்லா டோனட்ஸையும் வந்து நம்ம முட்டை அப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உடனே ஃப்ரை பண்ணனாலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது நமக்கு அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா உதிராமல் நமக்கு வரும். ஃப்ரீஸ் பண்ணி நம்ம இஃப்தார் டைமில் நம்ம ஃப்ரை பண்ணுறோன்னா ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பொரிக்கும் பொழுது நமக்கு எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம 2 சைடும் எல்லா சைடும் நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். முட்டை பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்துலேயும் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தட்டில் வந்து செட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் 2 டேஸ் கழிச்சு தான் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம மேக்கன் ஃப்ரீஸ் ரெசிபீஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும் பொழுது நம்ம ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பட்டர் பேப்பர், பார்ச்மெண்ட் பேப்பர் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கன் டோனட்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து ஒரு 100 ml அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒவ்வொரு டோனட்ஸையாக நான் வந்து சேர்த்துடுறேன். இந்த மாதிரி நிறையா சேர்க்காம ஒரு 4-3 வந்து நம்ம சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம திருப்பி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து சிக்கன் டோனட்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டால், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் வந்து கருகிரும். இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டு நம்ம வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ரொம்ப டேஸ்டியான சிக்கன் டோனட்ஸ் வந்து ரெடி ஆயிட்டு, ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல ஜூஸியாக வந்து சிக்கன் டோனட்ஸ் வந்து ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் டோனட் பண்ணுறதுக்கு லெஸ் தென் ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும். நம்ம வந்து லாஸ்ட் டைமில் கூட எந்த ஸ்நாக்ஸும் இல்லைனா கூட நம்ம இது பண்ணி வந்து நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஈஸியான இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இன்ஷா அல்லாஹ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.